ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 6 முக்கிய சலுகைகள் விரிவான அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நீண்டகால கோரிக்கைகளை பூர்த்தி செய்யும் வகையில் 6 முக்கிய நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அரசு நிர்வாகத்தின் முதுகெலும்பாக விளங்கும் பணியாளர்களின் சமூக மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. முதலாவதாக தமிழ்நாடு கேரண்டீடு பென்ஷன் ஸ்கீம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு இணையான பலன்களை வழங்கும் இந்த திட்டத்தின் கீழ், அதாவது டிபிஎஸ் திட்டத்தின் கீழ் ஓய்வு பெறும் பணியாளர்களுக்கு கடைசி மாத ஊதியத்தின் 50% மாத ஓய்வூதியமாக வழங்கப்படும். அத்துடன் அகவிலைப்படி உயர்வு, குடும்ப ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடை போன்ற வசதிகளும் இதில் அடங்கும். இதற்காக அரசு 11,000 கோடி நிதி ஒதுக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, பணியில் இருக்கும்போது விபத்து அல்லது இயற்கை மரணம் ஏற்பட்டால் குடும்பத்திற்கு நிதி பாதுகாப்பு வழங்கும் ஆயுள் காப்பீடு மற்றும் பாதுகாப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விபத்து மரணத்திற்கு ரூபாய் 1 கோடி வரை, இயற்கை மரணத்திற்கு 10 லட்சம் வரை நிதி உதவி வழங்கப்படும். இந்த தொகை வங்கிகள் மூலம் டிஜிட்டல் முறையில் நேரடியாக வழங்கப்படும். மூன்றாவதாக, அரசு ஊழியர்களின் பிள்ளைகளுக்கான உயர்கல்வி மற்றும் திருமண உதவித்தொகைகள் உயர்த்தப்பட்டுள்ளன. தொழில் கல்விக்கான முன்பணம் ரூபாய் 1 லட்சமாகவும், கலை மற்றும் அறிவியல் படிப்புகளுக்கு ரூபாய் 50,000ஆகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பெண் குழந்தைகளின் திருமணத்திற்கான நிதி உதவி ரூபாய் 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவதாக, பெண் அரசு ஊழியர்களுக்கான மகப்பேறு விடுப்பு 9 மாதங்களிலிருந்து 12 மாதங்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. பெண்களின் உடல்நலம் மற்றும் குழந்தை பராமரிப்பு உறுதி செய்யும் சமூக நீதி சார் நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. ஐந்தாவதாக, விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு பண்டிகை முன்பணம் ரூபாய் 20,000ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. ஓய்வூதியதாரர்களுக்கு ரூபாய் 6,000 வழங்கப்படும். மேலும் ஓய்வூதியதாரர்களுக்கான பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 1,000ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. ஆறாவதாக, கொரோனா காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 1/1/2020 முதல் 31/12/2021 வரையிலான அகவிலைப்படி, அதாவது டிஏ உயர்வு மீண்டும் வழங்கப்படுகிறது. அதேபோல் ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பு மூலம் பணமாக பெறும் நடைமுறையும் மீண்டும் அமலுக்கு வந்துள்ளது. இது ஊழியர்களின் நிதி நிலையை மேம்படுத்த உதவும் முக்கிய நடவடிக்கையாகும். இந்த அறிவிப்புகள் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் இடையே வரவேற்பை பெற்றுள்ளன. இந்த வீடியோ அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் என்றும் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.